அடிக்கடி உங்க குழந்தைகளை அடிக்கிற பேரண்டா நீங்க? அடிக்கடி உங்க குழந்தைகளை நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த அடிக்க ஒரு வேல்யூ இல்லாம போயிருங்க. உங்க குழந்தைங்க இந்த அடிக்கடி வாங்கி பழகிட்டாங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய மனத்தாக்கத்துக்கு ஆளாகிறாங்கிறது தான் உண்மைங்க. ஆனா இதனால என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், உங்க குழந்தை உங்ககிட்ட அடி வாங்கிட்டே இருக்குன்னா இமீடியட்டா உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பன் அப் பண்றதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு தப்புல அந்த தப்பு அவன் பண்ணலைங்கிற பாயிண்ட் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சானா கூட உங்க மேல இருக்கிற பயத்தினால அது ஓப்பனா உங்ககிட்ட பேச மாட்டான். செகண்ட் திங், அடி நார்மல் பிஹேவியர் அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நாம ஏதாவது தப்பு பண்ணாலும் நம்ம அப்பா அம்மா அடிச்ச மாதிரி நம்ம வேற யாராவது தப்பு பண்ணா போய் அவங்கள அடிக்கலாம்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. தேர்ட் திங், உங்க குழந்தைங்க அடியில பழக்கப்பட்டுட்டாங்கன்னா எங்க அப்பா அம்மாவோட அதிகபட்ச ஒரு கோபமே அடிதான். அப்போ நான் எந்த தப்பு வேணா பண்ணிட்டு கடைசியில் அந்த அடியை வாங்கிக்கலாம்னு சொல்லி இதை நார்மலைஸ் பண்றதுக்கும் தப்புகளை அதிகமா பண்றதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. அடிக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுங்கிறது கிடையாதுங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த காலத்துல இருக்கிற குழந்தைகளை அடிக்கிறதுனால மட்டும் நம்மளால கண்டிப்பா கரெக்ட் பண்ணிட முடியாது. சப்போஸ் உங்களோட கோபம் ஜாஸ்தியா என்னைக்காவது அவங்க மேல கை வச்சிட்டீங்கன்னா கூட அன்னைக்கு நைட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் சப்கான்ஷியஸ் ஒர்க் அப் பண்ணுங்க. அவங்கள சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. தங்கம், நீ பண்ண தப்புனாலதான் அப்பா அம்மா உன்னை அடிச்சோம், இனிமேல் நீ அந்த தப்பை குறைச்சிக்கோ, நாங்களும் எங்க அடிக்கிறத குறைச்சிக்கிறோங்கிறத அவங்க கூட ஓப்பனா பேசினீங்கன்னாவே இதுக்கான ஒரு தீர்மானம் உங்க வீட்டுல நடந்துருங்க. ஸோ இதை அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க பேரண்ட்ஸ். உங்க குழந்தைகளோட மாற்றத்தை உங்களால கண்கூட பார்க்க முடியும். தேங்க்யூ.